அது யூனிட் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா போயம். யூனிட் 4ல கொடுக்கப்பட்டிருக்க போம் ஸ்பைடர் அண்ட் தி ஃப்ளை. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போயம். போம்ல ஸ்பைடர் தான் என்ன, சிலந்தி. ஃப்ளை அப்படின்னா இந்த பூச்சியான ஈய பத்தி சொல்லப்பட்டது. இந்த சிலந்தியானது இந்த ஈய தன்னோட வலைக்குள்ள இழுத்துக்கிறதுக்கு ரொம்ப தந்திரமா யோஜனை பண்றது. எப்படியோ பேசி மயக்கி தன்னுடைய வார்த்தைகளால மயக்கி கொண்டு வந்துடலாம்னு பார்க்கறது. நீயாவது தன்னுடைய வலைக்கு, அதாவது அந்த சிறுமியினுடைய வலைக்கு போய் சிக்குதா இல்லையா, என்ன ஆகுதுங்கிறதுதான் இந்த போம் நமக்கு சொல்ல வருது. இல்லையா? இந்த போட்டை எடுத்துட்டோம்னா இது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னா அதுல இருந்து ஒரு நீதி இருக்கும் இல்லையா? எதுவும் சம் மாறு எடுத்து இதுல என்ன பாடம், என்ன நீதி சொல்ல வருதுன்னா, யாருமே நமக்கு அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாம அனாவசியமா அந்த இடத்துல ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க. அது flattering us unnecessarily. அனாவசியமாக அந்த இடத்துல தேவையில்லாம நம்ம ரொம்ப புகழ்ந்து வந்து இப்படிதான் வைக்கிறாங்கன்னா அது அந்த இடத்துல அவசியமே கிடையாது. அப்படின்னா ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு அந்த இடத்துல. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுங்கிற விழிப்புணர்வு நமக்குள்ள இருக்கணும். Whether the spider wings this flight successfully into its nest or not. The leading this form. Okay. யாரு நான் இந்த போயம் எழுதியிருக்காங்க? மேரி பாட்டம் ஹாபிட்ங்கிறவங்க தான் இந்த போயத்தை எழுதியிருக்காங்க. அவங்களுடைய காலகட்டம் பார்த்தோம்னா 17ஆம் நூற்றாண்டிலிருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவங்களுடைய காலமானது இருக்கு. 1799 to 1888 period of Mary Bottom Hobbit. He was an English poet. One moment. Sorry, there was a technical glitch. ஸோ இந்த மேரி பாட்டம் ஹாபிட்ங்கிறவங்க தான் இந்த ஸ்பைடர் அந்த பிளைங்கிற போன் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய காலகட்டம் பார்த்தோம்னா 17ஆம் நூற்றாண்டுலேருந்து 18ஆம் நூற்றாண்டு. It was the period is given in our book as 12th March 1799 to 30th January 1888. ஒரு ஆங்கிலேய கவிஞர். He was an English poet. He was an English poet. He was born at Polford. எங்க பிறந்திருக்காங்க? He was born at Polford. So Mary Bottom, she was educated at home, read widely, she commenced writing verses at a very early age. ரொம்ப சின்ன வயசுலயே எழுத ஆரம்பிச்சாங்க. அவங்க யார்? She married William Howard. Married William Howard and began a career of joint office with கூடவே சேர்ந்து இந்த மாதிரியும் புத்தகங்கள் எழுதுறது, கவிதைகள் எழுதுறதுல ஈடுபட்டிருக்காங்க. He wrote over 180 books. கிட்டத்தட்ட 180 புத்தகங்கள் அவங்க எழுதிட்டாங்க. He has written மேரி பாட்டம் ஹாபிட்ங்கிறவங்க கிட்டத்தட்ட 180 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க.
is well known for books that he has written for children. குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் அவங்க இதெல்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்காங்க. Okay, this is all about Mary Bottom Howell. So we quickly move into the poem. The poet நம்ம போலாம். என்ன சொல்ல வருது, இல்லைன்னு எப்படி தன்னுடைய மனசு இங்கே கொண்டு வருது அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்கலாம். Spider and the Fly, Mary Bottom Howell. Sorry, HOWICD into Mary Bottom Howell. இந்த தகவல் நான் அதெல்லாம் போர்டில் எழுதிருப்பேன். உங்களுடைய காலகட்டம் எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்காங்க போன்ற தகவல்கள் இங்க தரப்படுது. Starting point, I read, when you walk into my parlor, the spider to the fly. It is the prettiest little parlor that ever did you spy. The way into my parlor is up a winding stair, and I have many curious things to show when you are there. என்னுடைய வாழ்க்கை நீ வரையா, இன்னும் walk into my இந்த வரவேற்பு அறைக்கு நீ வரையா, இன்னும் walk into my parlor. இதை யார் கேட்கிறா? சிலந்தி வந்து அந்த இங்கிலீஷ்ல சொல்றது, என்னுடைய வரவேற்பு அறைக்கு உள்ள வரையா, இது போல அழகான வரவேற்பு அறையை நீ வச்சு பார்த்துருக்கவே முடியாது. It is the prettiest little parlor that ever you did sight. நீ வச்சு பார்த்ததுலயே இது போல அழகான வரவேற்பு அறையை நீ பார்த்துருக்கவே முடியாது. The way into my parlor is up a winding stair. சில இடங்கள்ல போனோம்னா படிக்கட்டு அப்படியே மேல நோக்கி போற மாதிரி இருக்காது. வரைஞ்சு காட்டுறேன், அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு போகும். அதுதான் இந்த வைண்டிங் ஸ்டேர் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய படிக்கட்டுகள் பார்த்தோன்னா அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய படிக்கட்டுகளா இருக்கு. அதாவது என்னுடைய வரவேற்பு அறைக்கு நீ போய் அடையணும்னா பொதுவா நம்ம எப்படி இருக்கோம், இருக்கும் இல்லையா? படிக்கட்டுகளா இப்படிதான் எது ஏறி ஏறி மேல போகும். இந்த சிலந்தி என்ன சொல்றது, என்னுடைய படிக்கட்டானது வளைஞ்சு 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 போகக்கூடிய படிக்கட்டுகளா இருக்கு அப்படிங்கிறதுதான் சிலந்தி இங்க வந்து பார்த்து சொல்றது. நீங்க இது வரைக்கும் பார்த்துருக்கவே முடியாது, இவ்வளவு அழகான வரவேற்பறையும் இது வரைக்கும் பார்த்துருக்கவே முடியாது. அது வந்து ரொம்ப அழகான விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள்லாம் நாங்க வந்து உனக்கு காமிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே பேசுறது. நான் many curious things to show. நாங்க வந்தேன்னா சுத்தமான விஷயங்கள்லாம் இருக்கு அவனுக்கு காமிக்கிறது. வாங்க, ரொம்ப அழகான இடம், பாறை வந்து வளைஞ்சு இருக்கும். நீ வந்து பார்த்தனா அவ்வளவு ஆச்சரியப்படுவ, அழகான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த சிலந்தி இந்த கீழே பார்த்து சொல்றது. பார்லர் அப்படின்னா இந்த வரவேற்பு அறையெல்லாம் இந்த பார்லர்னு சொல்லப்படுறது. ஏன் what is the meaning of this word parlor? Parlor, parlor, டைரி ரூம், அழகான ஒரு அறை, டைரி நீட்டா இருக்கக்கூடிய ரூம், டைரி ரூம். அதாவது டைரி ரூம் in a house used for வர வர வீட்டுக்கு வரக்கூடிய இந்த விருந்தாளிகளை வந்து அவங்கள்ட்ட பேசுறதுக்காக உபயோகிக்கப்படக்கூடிய அறையா இருக்கு. டைரி ரூம் in a house used for
entertaining. So whom do we entertain? We entertain the guest that comes to our house. வீட்டினுடைய வரவேற்பறை. தமிழ்ல சொன்னோம்னா வீட்டினுடைய ஒரு வரவேற்பறை தான் இந்த பார்லர்ன்றது. சரியா? வேறனா படிக்கட்டுகள், ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரொம்ப கணக்கான முக்கியமான வார்த்தைகள், அதனுடைய அர்த்தம் இதெல்லாம் பார்த்துருக்கோம். பார்த்தது பார்த்ததுலயே முன்னாடி இவ்வளவு அழகான ஒரு அறைய பார்த்துக்க முடியாது. வரவேற்பறையை பார்த்துக்க முடியாது. அப்படின்னா oh, no, no, said the little fly. To ask me isn't vain, for who goes up your winding stair can never come down again. இல்ல இல்ல, நான் இத என்னை கேட்கறதுன்னா உன்னுடைய நேரத்தை வீணா செலவாக்காம, யூஸ்லெஸ். வீணா என்ன? யூஸ்லெஸ், அவசியம் இல்லாதது, கேட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வீணா, யூஸ்லெஸ். ஓகே. ஓ நோ நோ, said the little pig. இந்த சிறு ஈயானது சொல்றதுக்கு இல்ல இல்ல, நீங்க என்ன கேட்டது உன்னுடைய நேரத்தை வீணாக்காது, பிரயோஜனமே கிடையாது. For who goes up your winding stair can never come down again. யார் உன்னுடைய பிறந்து வர மேல ஏறி போறாங்களோ மறுபடியும் அவங்க வரவே முடியாது. Can never come down again. அவங்களால மறுபடியும் கீழே வரவே முடியாது. இது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். அதனால நீ என்ன வரவேற்பது, என்ன கூப்பிடுறது பிரயோஜனம் கிடையாது. To call me, call me isn't me. For who goes up your winding stair can never come down again. I'm sure you must be very dear, with soaring up so high. Will you rest upon my little bed? Said the spider to the fly. There are 50 curtains drawn around. The sheets are fine and thin, and if you like to just a while, I'll snugly tuck you in. I'm sure you must be very dear with soaring up so high. மேல பறந்து பறந்து ரொம்ப சோர்வடைஞ்சிருந்திருப்ப இல்லையா? இந்த ஊட்டி, அதாவது இந்தியானது சொல்லுது, நான் யார் இந்த பிறந்து பறந்து வராங்களோ அவங்க வீட்டுல வந்ததுனால கிடையவே கிடையாது, நீங்க கூப்பிடுறது பிரயோஜனமே இல்லை அப்படின்னு அது பதில் சொல்லிடுது. ஆனா அந்த பிறந்து விடுமா? ஒரு வாட்டி சொன்னா அது கேட்குமா என்ன? கேட்காது. எப்படியாவது தன்னோட வயசு எடுத்துக்கணும்னு தானே அது பார்த்தது. விதமா பேசுறது. என்னன்னு சொல்லுது, எவ்வளோ தூரம் மேல பறந்துருக்க, நீ ரொம்ப சோர்வா அடைஞ்சிருப்ப. அப்பா, என்னுடைய வீட்டுல ஒரு சின்ன படுக்கறை இருக்கு. என்னோட படுக்கறையில நீ படுத்துருவியா அப்படின்னு அந்த சிலந்தி பெரிய கேட்டுதான். அந்த வீட்டுல எல்லாம் இருக்கணும், வெளியிட்டு வராத அளவுக்கு இந்த மறைக்கும் இந்த கர்டன்ஸ்லாம். There are pretty curtains drawn around. இதுக்கு சுத்தி அழகான இந்த கட்டங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. அந்த ஷீட்லாம் ரொம்ப நீட்டா, ரொம்ப அற்புதமா இருக்கு. And if you like to rest a while, I snugly tied you in. நீ ஒருவேளை கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்னா, கொஞ்சம் அழகா அந்த இடத்துல ஜம்முன்னு ஒரு மெது நீ தூங்குற அளவுக்கு நான் அந்த இடத்த சௌகரியப்படுத்தி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சிலந்தி சொல்லிடலாம். இதுதான் அந்த வைண்டிங் ஸ்டெப். இதுதான் இது பாருங்க, வளைஞ்சு வளைஞ்சு போகுது. நேரம் மேல ஏறி போன மாதிரி இருக்கா? இல்ல. twisting movement, twisting movement or force. very very tired, especially from ரொம்ப கடினமா உழைக்கிறதுனால ரொம்ப சோர்வடைஞ்சு. இப்ப காத்தால நம்ம அப்பா அம்மா எல்லாம் வேலைக்கு போறாங்க, வீட்டுக்கு வரத்த அதே உற்சாகம் இருக்குமா? காலையில எப்படி போறாங்க அதே மாதிரி அவரும் கண்டிப்பா கிடையாது. ரொம்ப சோர்வடைஞ்சு இருப்பாங்க. இதுல ஏன் இங்க சொல்லப்படுதுன்னா, நீ மேல உயர்த்த பறந்து பறந்து ரொம்ப சோர்வடைஞ்சிருக்க, எவ்வளவு கடினமா உழைச்சிருக்கேன். அதனால நீ ஏன் என்னுடைய வீட்டுல கொஞ்சம் படுக்கறையில படுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த சில நீதியை பார்த்து கேட்குது. என்னுடைய வீட்டுல
கர்டன் ஆனது போடப்பட்டிருக்கு. கர்டன்ஸ் have been drawn around. மெல்லிசா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. வீட்டை சுத்தி நிறைய கர்டன் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஸ்பைடர் சொல்லுது. இவங்க எப்படியாவது வெளியே தன்னோட இயக்கத்துக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குது. ஆனா இந்த குழந்தை எப்படி தூங்க வச்சிருக்காங்க பாருங்க, அப்படியே தலையில போட்டு விட்டுருவாங்களா குழந்தைய இல்லையா? அதுக்கு ஒரு மெட்டுன்னு ஒரு மெட்டையை போட்டு போட்டி போர்வை போட்டு அந்த இடமே ஒரு குஷன் போல இருக்கும். அது மாதிரிதான் இந்த சிலந்தி சொல்றது. நீ ஒரு வேலை நீ வந்தேன்னா நீ இன்னும் ஓய்வா கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்தோம்னா நம்ம அழகா வெது வெதுன்னு உனக்கு குஷன் கொடுக்குறா போல சொல்லிட்டு அந்த படுக்கையில உனக்கு தரும். நீ வாங்க எங்க வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றது. இதுல என்னதான் சொன்னாலும் ஏமாத்தங்களுக்கு இருந்து. ஆனா இந்த நீ அது வேலை எனக்கு கொடுக்குறதா அப்படிங்கிறத பாக்கலாம். ஓ நோ நோ said the little fly. For I have often heard it said, they never wake again to sleep upon your bed. இல்ல இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு அந்த நீ சொல்றது. நான் ஏற்கனவே நான் அடிக்கடி நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். ஆஃபன் ஹேர்டு, நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஆஃபன்னா அடிக்கடி, ஹேர்ட்னா கேட்டிருக்கேன், அடிக்கடி கேட்டிருக்கேன். யார் அந்த படுக்கை அறையில படுத்துக்கிறாங்களோ நான் கிளம்பி எழுந்ததாவே கிடையாதான். நான் கேள்விப்பட்டிருக்கேன். நெவர் நெவர் பேசுறேன், மறுபடியும் அவங்க எழுந்ததே கிடையாது. Little fly says to the spider, I don't want to sleep in that bed because I have heard people யார் அங்க வராங்களோ அவங்க எழுதுறதே கிடையாது. நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சில சொல்றது. The tiny spider to the fly, dear friend, what can I do to prove the warm affection I've always felt for you? I have within my pantry good store of all the kinds. I'm sure you're very welcome. Will you please to take a slice? ஆனாலும் அந்த தங்கமா இருக்கக்கூடிய கிழவி வெளியே விடுறதாவே இல்லை. நண்பனே, நான் என்ன பண்ணட்டும்? நான் என்ன சொன்னா என்னுடைய அன்பு உனக்கு புரியும்? இந்த ஃப்ரெண்ட் வாட் கேன் ஐ டூ? நான் என்ன பண்றது? என்னுடைய அன்பை உனக்கு நான் நிரூபிக்கணும்னா நான் என்ன பண்ண முடியும்? என்ன செஞ்சா உனக்கு அதை புரிய வைக்க முடியும்? To the warm affection always felt for you. I have within my pantry good store of that money. அழகான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த சாமான்கள்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு அறை பேண்ட். இப்ப நம்ம அம்மாவே இந்த வீட்டு மனுஷ சாமான்லாம் வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஒரு அறையிலயோ ஒரு பெட்டியில அடைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா? அப்ப எனக்கு தேவைப்படுறது எடுத்துப்பாங்க. இந்த மாதிரிதான் அந்த சிலந்தி சொல்றதுதான். அழகான ஒரு பேண்ட் இருக்கு என்னுடைய வீட்டுல. அதுல நல்ல விஷயங்கள்லாம் நான் அதுல சேர்த்து வச்சிருக்கேன். உணவு பொருட்களை வைக்கும் இடம், அதுதான் பேண்ட்ரிங்கிறது. பேண்ட்ரினா என்ன? உணவு பொருட்களை வைக்கக்கூடிய ஒரு இடம். ஆங்கிலத்தை பார்த்தோம்னா ரூம். சமைத்த உணவுகள், பானங்கள் அனைத்தும் வைக்கப்பட்டிருக்கும். உணவு பொருட்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு அறை. இதுதான் பேண்ட்ரிங்கிறது. இந்த பின்னாடி சொல்றதுதான் என்னோட வீட்டுல அழகான இந்த பொருட்களை, இந்த உணவு பொருட்களை வச்சுக்கக்கூடிய ஒரு அறை இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு. நீ வா அப்படிங்கிற மாதிரி சிலந்தி ஸ்பைடர் சிலந்தி அதாவது ஸ்பைடர் spider somehow convincing the fly to come to his house. But this fly is very cautious. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. மறுபடியும் இந்த படுக்கைனா எழுந்தது கிடையாதுன்னு சொல்றது. படிக்கட்டு கிடையாதுன்னா மறுபடியும் இறங்கினது கிடையாதுன்னு சொல்றது.
இதோட 2 தடவை அந்த வியூ மறைச்சிருக்கு. 2 தடவை என்ன சொல்றதுன்றத பார்க்கலாமா? உடனே அது என்ன பண்ணா இது நான் நம்பி வரும். நான் எப்படி இருந்திருப்பேன், நான் ஒரு நேரம் வச்சிருக்கேன் அந்த பார்க்க செய்யும் அப்படிங்கிற போலதான் இந்த கேள்வி கேட்குது இது இல்லையா? இது apparently a room where beverages, food, dishes are stored. And so these are stored. இருக்கிறது. How fancy looks like. இந்த மாதிரி ஒரு அற்புதமான உணவுப் பொருட்களை வச்சிருக்கக்கூடிய அறையை நான் எங்க வீட்டுல வச்சிருக்கேன். அங்க அற்புதமான விஷயங்கள் உணவுப் பொருட்கள் எல்லாம் இருக்குங்களா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குது. Oh, no, no, said the little fly. Kind sir, that cannot be. You have heard what's in your pantry, and I do not wish to see. அந்த உணவு அறையில் என்ன இருக்குன்றது எனக்கு தெரியும். அதை நான் பார்க்கவே விருப்பப்படலை. நீங்க மாதிரி இந்த நீ மறுபடியும் சொல்லிடுறது. Oh, no, no, said the little fly. Kind sir, that cannot be. அது கிடையவும் கிடையாது, ஒரு விஷயம் இருக்காது. நான் ஏற்கனவே கேட்டுட்டேன். உங்களுடைய அந்த வீட்டினுடைய அந்த சமையல் பொருட்களை வைக்கக்கூடிய அறையில என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் அதை பார்க்க கூட நான் விருப்பப்படலை அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிடுது. Right? It turns down the idea of not entering to spiders home. Example, it turns down immediately the spider offers. இந்த வரவேற்பை அதே ஏற்றுக்கல. It turns down the invitation because it really fancy. The fancy என்ன இருக்குங்கிறது வெளியிட்டு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதனால நான் இதை பத்தி இப்பொழுதுதான் எதுவுமே தெரிஞ்சுக்க நான் விருப்பப்படல அப்படின்னு இந்த ஸ்லைடு சிவகிட்ட சொல்லிட்டான். ஓகே, இப்ப என்ன சொல்ல போறது? படுக்கை ஏறி வாங்கிட்டு அந்த படுக்கை அறை அவ்வளவு அழகா இருக்கும்னு சொல்லிட்டு உணவு அறை ரொம்ப அற்புதமா இருக்கும், வித்தியாசமான பொருட்கள் தான் இருக்குது. இந்த 2த்தையுமே அது நிராகரிச்சு யோசிக்கவே இல்லை. அது விருப்பமும் படல. பார்க்கணுங்கிற ஒரு துளி கூட எண்ணமும் இந்த இன்னைக்கு இல்லவே இல்லை. Sister, said the spider, you're witty and your voice. ரொம்ப புத்திசாலியா இருக்கியே. So handsome are your gauzy wings. உன்னுடைய இந்த ரெக்கைகள்லாம் எவ்வளோ அழகா இருக்கு. அதாவது டிரான்ஸ்பரண்டா அழகா எவ்வளோ அற்புதமா இருக்கு. உன்னுடைய கண்கள் பா, எவ்வளவு பளிச்சுன்னு தோற்றம் கொடுக்கக்கூடிய கண்கள். எவ்வளவு பிரமாதமா இருக்கு உன்னுடைய கண்கள். I am little looking glass upon my father's shelf. என்னுடைய அறையில வரவேற்கக்கூடிய அறையில அழகான முகத்தை பார்க்கக்கூடிய கண்ணாடியில இருக்கு. If you step in one moment here, it will behold yourself. இது பார்த்தீங்கன்னா நீங்க விடவே மாட்டீங்க. உங்களுடைய அழகு என்னங்கிறது உங்களுக்கே தெரியல. நீங்க அவ்வளவு பிரமிச்சு போயிடுவீங்க. என்னெல்லாமோ சொல்றது, இவ்வளவு அழகா இருக்கு உன்னுடைய இடத்தைகள், கண்கள்லாம் அற்புதமா இருக்கு. உங்களுக்கே உங்களுடைய அழகை பத்தி தெரியல. உங்களுடைய அழகு என்னங்கிறது நீங்க என்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி மிரரை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஒரு நொடி தடுப்புன்னா தன்னுடைய அழைப்பை அழைக்கின்றதுனால பார்க்குது சிலந்தி. ஆனா அதுக்கான இடத்துலயே இல்லை.
நீ கொடுக்கவே இல்லை இல்லையா? You can say the spider girl. This is and your wife. How handsome are your gauzy wings? அதோடைய wings எப்படி இருக்கு அந்த gauzy அதாவது ஒரு டிரான்ஸ்பரண்டா நீட்டா இருக்கு. How gauzy are your wings? How handsome are your gauzy wings? How brilliant are your eyes? உங்களுடைய கண்கள் எவ்வளோ அற்புதமா இருக்கு. I have a little looking glass upon my father's ship. If you step in one moment, you can behold yourself. Okay? விட்டி அப்படின்னா ஒரு நகைச்சுவைத்தனமா இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமும் நகைச்சு இரண்டு குணங்களும் இருக்கக்கூடிய நபர் தான் விட்டின்னு சொல்லுவோம். இன்டெலிஜென்ட் ஹியூமர். I thank you, dear sir, he said, for what you are pleased to say. I am bidding you good morning now. I will call another day. I turned him roundabout and went to his den. For well he knew the previous night would soon come back again. So he wove a subtle web in a little corner slide and set his table ready to dine upon the fly. Thank you, dear sir, he said, for what you please to say. ஆரம்பத்திலிருந்து அது எப்படியாவது வராம தவிர்க்கதான் அது பாக்குது. இது வரைக்கும் அதோடைய இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணவே இல்லை. Like, as in accepted the no, has been accepted the invitation. இது வரைக்குமே தன்னுடைய வீட்டுக்கு வரதா இது வரைக்கும் ஒத்துக்கவும் இல்லை. இது வரைக்கும் வரையணும் சொல்லல, வரலைன்னு சொல்லல. ஆனா இந்த சிந்தனைக்கு ஒரு நம்பிக்கை எப்படியாவது அது வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதுவும் இருக்கு. The spider turned him roundabout. அப்படியே பின்னாடி திரும்பிட்டு தன்னுடைய அறைக்கு போயிருக்கான். It went to his bed where it hid. For when he knew the silly flex. இல்ல இத்தினோண்டு அவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமா தன்னை நினைச்சுக்கிட்டு ஆனா இது முட்டாள்தனமான ஒரு இதுதான். எப்படியோ அது நம்மளுடைய இடத்துக்கு வரும். இவ்வளவு சொல்லியிருக்கோம்ல, எப்படியோ அது வந்துடும். So he over settle web. ஒரு சிலந்தி வலைய அதை கட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த little corner like ஒரு ஓரத்துல அந்த சிலந்தி வலைய அதை கட்ட ஆரம்பிச்சது. தன்னுடைய உணவானது தயாராகவே இருக்குங்கிற எண்ணம் அது ஒரு டேபிள் ரெடி டு டைன் அப்பான் த ஃபிளை. எப்படியும் அது அதான் போகுது. நம்ம அதுக்குள்ள ஒரு வலையை கட்டி வைப்போம். எப்படியும் வரலாம் போது என்னுடைய உணவானது தயாராகிட்டே இருக்கு. டேபிள் ரெடி டு டைன் அப்பான் தி ஃபிளை. ஃபிளை அப்படின்னா showing the cunning nature. You may usually say cunning nature for fox. வேலைக்கு சொல்லுவோம். அதே போலதான் அதே மாதிரி ஒரு தந்திரமா தன்னுடைய வேலைக்கு என்ன பேசினா இது வரும் அப்படிங்கிற மாதிரிதானே யோசனை பண்றது இல்லையா? ஆனா வரல இது வரைக்கும். ஆனா இதுக்குள்ளயும் வந்துடும்ங்கிற நம்பிக்கையும் இருக்கு. கன்வீன் நேச்சர் மீனிங் ஆஃப் லைஃப். Out to his door again and merrily distinct. Some reader, pretty fly with a pearl and silver wing.
Your robes are green and purple. There is a crest upon your head. Your eyes are like the diamond bright, but mine are dull as lead. அழகா பறந்துட்டே வா வா உங்களுடைய அழைத்து வா. Feeling like he has waited his way. The spiders, he appears again and again. Somehow he uses these flattery words. ஆஹ், ஒரு புகழான வார்த்தைகளை பயன்படுத்தி தன்னுடைய வழிக்கு அழைக்கணுங்கிறதுதான் இந்த பிள்ளைகளுடைய எண்ணமா இருக்கு, நோக்கமா இருக்கு. உன்னுடைய எவ்வளவு அழகா இருக்கு. The robes of green and purple. நீ பார்த்தோம்னா இந்த கீழே பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த நிறம் தெரியும். காம்பினேஷன் ஆஃப் green and purple. The robes are filled with green and purple color. Crest or skirt or crown like little flies antenna. இந்த ஆண்டனா தான் அந்த crown, freedom அப்படின்னு சொல்லப்படுறது. Come Peter, pretty fly. பறந்து பறந்து வா அழகான இவங்க. It's a pearl and silver ring. ஒரு pearl, ஒரு முத்துமணி இருக்கும் இல்லையா, அது போல நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதைக்கு பறவைன்னு இருக்குமா. உன்னுடைய ரோப் வந்து பச்சை நிறத்திலையும் பர்பிள் வண்ணத்திலையும் இருக்கு. There's a crest upon your head. ஒரு சீதம் குத்தினா போல இருக்கு. அதாவது இந்த ஆண்டனாவை தான் சொல்லப்படுது. இந்த மூணு வழி இருக்கு பார்த்தீங்களா, இது தலைக்கு மேல தெரியுது. அதாவது the crest upon your head. ஒரு சீதம் அணிஞ்சா போல இருக்கு. Your eyes are like diamond light. வைரம் போல உன்னுடைய கண்கள் வந்து ஜொலிக்குது. பாரு, என்னுடைய கண் வந்து ஒரு லெட்டர் போல நல்லா சூழவா இருக்கு. உன்னுடைய கண்கள் பளிச்சென்று தோற்றம் அளிக்குது. ஒரு வைரத்தை பார்க்கற போல இருக்கு. வைரத்தை போல ஒரு பளிச்சென்ற தோற்றம் உன்னுடைய கண்களை தருகிறது. அதனுடைய அழகை வந்து அது வருகிறது. தன்னுடைய தலையில ஒரு கிரீடம் இருக்கா போலையும், அதனுடைய நிறமும், அந்த வெக்கைகள் எவ்வளவு மெல்லிசா அழகா இருக்குங்கிற மாதிரி கண்கள் வந்து வைரத்தை போல ஜொலிக்குது. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஒரே புகழாரமா இருக்கு. இந்த சிலந்தி வந்து இந்த வீட்டை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் தமிழ் சொல்லு. என்ன சொல்ல போறீங்க இந்த வார்த்தைகளுக்கு? Alas, alas, how very soon this pretty little fly, hearing his wily flattering words, came slowly flitting by. With buzzing wings, he hung aloft when near and near flew, seeing only of her brilliant eyes, green and purple hue, seeing only of her crested hair, poor foolish thing. அடடடா, இன்னும் இந்த அசாதாரணமான இந்த இது வந்திருக்கேன். இந்த மாதிரியான ஒரு புகழான வார்த்தைகளை கேட்டு எப்படியோ மெல்ல வந்துட்டேன் என்னோட மலைக்கு. பஸ்ஸிங் மேல பறக்கணும் இல்லையா, கிட்ட வந்துட்டு, அதாவது இந்த சிறந்து வரைக்கும் நெருங்கி வந்துடுது. இது ஒன்லி ஆஃபர் பிரில்லியன்ட் டைம். என்னமா இருக்குல்ல நம்மளுடைய கண்கள், பளிச்சென்ற தோற்றம் இருக்கக்கூடிய வைரம் போல இருக்கக்கூடிய கண்கள், நம்மளுடைய உடம்பினுடைய நிறம் பச்சை பற்பு நிறத்திலையும் இருக்குது. தலைக்கு மேல கிரீடம் சூட்டினா போல இருக்கு. இதெல்லாம் நினைச்சிட்டு திரும்பி வரைக்குள்ள பாவியான இந்த ஈ வந்து தங்கிடுது. எனக்கு போய் லெமன் இப்படி வந்து அது மாட்டிருக்கு. இத்தனை நேரம் அது வந்து இதே கொடுக்கல இந்த சிறவி சொன்ன வார்த்தைகளுக்கு. இப்ப என்னன்னா தன்னுடைய அழகை வந்ததுக்கு அப்புறம் இந்த வலைக்கு வந்து மாட்டிருக்கு அப்படிங்கிற போல இந்த அலா அலா அடடா அப்படிங்கிறதோட ஒரு சோகத்தை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தையில இதுல அவங்க பயன்படுத்திட்டார். At last, up jumped the cunning spider and fiercely held her fast. He dragged her up with winding tail into his dismal den. Dismal denனா ஏன் இங்க சொல்லப்பட்டது? அந்த அறையை விட்டு வெளில வரவே முடியாது. ஜெயில் போல அதுல வந்து கூட்டுக்குள்ள கூட்டுக்குள்ள போட்டாங்கன்னா நீங்க எளிமையா வந்துட முடியுமா? அவங்களா விடுற வரைக்கும் உங்களால வர முடியாது. அதே மாதிரிதான் இந்த தந்திரமான இந்த சிலந்தி தன்னோட வாழ்க்கை எப்படியோ கொண்டு வந்திருக்கு. அந்த படிக்கட்டுல பணிஞ்சு பணிஞ்சு போகக்கூடிய இந்த படிக்கட்டுல தன்னுடைய வந்து எடுத்துட்டு வந்திருக்கு. This little taller, but his never came out again. He never came out again. இல்ல வரவே வர முடியல.
வரவே முடியல. It was the moment the spider had been building up so long. இதுதானே ஆசைப்பட்டிருந்தது, இதுக்குதானே ஆசைப்பட்டிருந்தது இந்த குழந்தை. தன் நேரம் என்னெல்லாமோ வார்த்தைகள் எப்படிலாமோ அதனுடைய அழகு வரைஞ்சிட்டு, தன்னுடைய வீட்டுல ஒரு உணவாக இருக்கணும், படிக்கட்டுகள் வளைஞ்சு போகணும், உன்னுடைய அழகை நீ கண்ணாடியில பார்த்து ரசிக்கலாம்னும் என்ன வார்த்தைகள். ஆரம்பத்துல சுத்தமா பதிலளிக்கவே இல்லை. இப்ப என்னடான்னா வந்துருக்கு வசமா மாட்டிருக்கு. Now this slide is the founder's best. இதனுடைய அறையில மாற்றுகிறது. இது எது வெளியே என்ன தப்பிக்கவே முடியாது, போகவும் முடியாது. So this is going to be the end of this line now. இதோட இந்த இதனுடைய இது முடிய போகுது. எப்படியோ கொண்டு வந்துருக்கு இல்லையா, வெளியே தன்னுடைய மனசு எப்படியோ ஆயிட்டு வந்துட்டு going to be the end of the line. இதனுடைய வார்த்தை இதோட முடிய போகுது. அதுக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த போராட்டம் என்ன சொல்ல வர, குழந்தைகளே நீங்கதான் ஜாக்கிரதையா இருக்கணும். இது போன வார்த்தைகள் நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, அந்த இடத்துல தேவையே இல்லாத போராடம்னா உங்களுக்கு வரும். அதெல்லாம் அந்த இடத்துல அவசியமா இல்லைன்னாங்கிறத ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க. அந்த ஒரு பாடத்தை பகுதியில் அந்த குழந்தைங்கள குழந்தைங்க இந்த பாடத்தை நீங்க கற்றுக்கோங்க அப்படின்றதுதான் இந்த போராட்டத்தை முடிச்சிருப்பார். And now, dear little children, to make this story real, to either see flattering words, இதுவே இல்லாம சொல்லக்கூடிய வார்த்தைகள் யாரெல்லாம் உங்களை பார்த்து சொல்றாங்களோ, உங்களை பார்த்து சொல்றாங்களோ, உபயோகிக்கிறாங்களோ, தயவு செஞ்சு அதை காது கொடுத்து பேசாதீங்க. And to an even counselor, close heart and ears and eyes, and take a lesson from the scale of the spiders and the fly. இந்த குழந்தைங்க இந்த பாடத்தை எடுத்துக்கோங்க. யூஸ்லெஸ் ஸ்டாப் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் பெருசா அவங்க என்டர்டெயின் பண்ணாதீங்க. என்டர்டெயின் பண்ணாதீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்க கேட்டுக்காதீங்க அப்படிங்கிறதுதான் சொல்லியிருக்காரு இந்த போயம். இந்த பாடத்தை தான் சொல்லியிருக்காங்க. The lesson that we learn from this poem, Spider and the Fly. With this, the poem comes to an end. Any doubts to anyone regarding this poem? One of you would ask me, when I was thinking, the flattering the word இது பயன்படுத்தப்படுது, இதுக்கான அர்த்தம் என்னங்க அப்படின்னு. ஒரு பொய்யான புகழ், அதுதான் flattering அப்படின்னு சொல்லப்படுது. To praise or compliment, மனசார பாராட்டல, முதல்ல புகழணுமே, வேற ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக தான் சொல்லப்படுது. To praise or compliment. பொய்யான புகழ்கள், இதுதான் flattering. அப்போ meaning is understood by everyone. நம்ம லாஸ்ட் செஷன்ல இந்த மாடல் ஒர்க்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்மளோட புத்தகத்தையே இந்த கேட் அண்ட் பென்சில் இந்த சப்ளிமெண்ட்ரி ரீடிங் ஆனதுக்கு அப்புறம் இந்த வெப்சைட் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இந்த மாடல் ஒர்க் அதுக்கான ஒரு குவிஸ் தரப்பட்டிருக்கு. I just play a few questions for you. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த கேள்விகள் தரப்பட்டிருக்கு. You try to answer 3 to 4 questions. Okay? With that, I end the session. Try to answer me these questions. Model works. Choose the most suitable form.
யூ டேஷ் லிசன் டு தி டீச்சர். நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய ஆசிரியர் சொல்வதை கேட்க வேண்டும். என்ன ஆப்ஷன் தரப்பட்டிருக்கு? மஸ்ட், கேன். நீங்க கேட்கலாம், கட்டாயமாக கேட்க வேண்டும். உங்களுக்கு என்ன பயன்படுத்தும்? ரைட். நம்ம பதில் சொல்லிருக்கீங்க மஸ்ட்னு. அதுதான் சரியான பதில். யூ மஸ்ட் லிசன் டு தி டீச்சர். யூ டேஷ் பார்க் ஹியர். நீங்க வந்து நிப்பாட்ட முடியாது. யூ கான்ட் பார்க் ஹியர். உங்களால நீங்க நிப்பாட்ட முடியாது. யூ ஓன்ட் பார்க் ஹியர். நீங்க நிப்பாட்ட மாட்டீங்க. நீங்க நிப்பாட்ட கூடாது. யூ கான்ட் பார்க் ஹியர். பீப்பிள் டேஷ் வேஸ்ட் ஃபுட். மக்கள் உணவை வீணாக்கக்கூடாது, அதாவது வேஸ்ட் செய்யக்கூடாது. பீப்பிள் couldn't, செய்ய முடியல அப்படின்னா couldn't பயன்படுத்துவோம். செய்யக்கூடாது, உணவை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஸ்டூடெண்ட் வேஸ்ட் ஃபுட். ரெண்டு ஆப்ஷன்ல இது பொருத்தமான வார்த்தை ஒன் வேர்ட் ஸ்டூடெண்ட்ங்கிறது தான். டேஷ் இட் ஸ்னோ டுமாரோ. நாளைக்கு வந்து பனி பொழியுமா? will it snow tomorrow? டேஷ் ஐ ஹாவ் காஃபி ப்ளீஸ். நான் காஃபி எடுத்துக்கலாமா? எனக்கு கொஞ்சம் காஃபி கிடைக்குமா? மஸ்ட் ஐ ஹாவ் காஃபி ப்ளீஸ்? குட் ஐ ஹாவ் காஃபி ப்ளீஸ்? ரொம்ப ஃபினிஷிங்கா கேட்கப்படுறது, ரொம்ப பொலைட்டா. பொலைட்டா நம்ம எந்த வார்த்தையை பயன்படுத்துவோம்? ஃபுட்ங்கிற வார்த்தையை வேணா உபயோகிப்போம். லாஸ்ட் கொஸ்டின். யூ ஷுட் டூ மோர் எக்ஸசைஸ். யூ வுட் டூ மோர் எக்ஸசைஸ். நீங்க இன்னும் கூடுதலான உடற்பயிற்சியை செய்வ. நீ இன்னும் கூடுதலான உடற்பயிற்சியை செய்யணும். யூ ஷுட். ஆன்சர்ஸ் அனைத்துமே சரிதான். ஓகே, கண்டினியூ discussing answers pertaining to this point in the next class. Any question over here? Thank you so much, friends. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.